ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபுதாபி கிச்சன். எல்லாருக்கும் ரமதான் கரீம். இன்றைக்கி நம்ம vlogல பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான பிரெட் சமோசா. அதுக்கு நான் ஹாஃப் கப் பாயில்டு சிக்கன், ஹாஃப் ஆனியன், ஹாஃப் கேரட், ஹாஃப் கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் 5 to 6 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ், இல்லை 4 to 5 உங்கள் இஷ்டம் தான், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுங்க. எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரெட் எடுத்து ரோலிங் பின் எடுத்து நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு கட்டர் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எக்ஸஸ் ப்ரெட் எடுத்து நீங்கள் அழகாக ப்ரெட் க்ரம்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பை சைடில் உள்ளது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ரோலிங் பின்னாச்சு நல்லா தின்னாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேப் பண்ண பிறகு நைஃப் எடுத்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு 2 ஈக்குவல் 3 ஷேப்புக்கு ரெண்டுமே டிவைட் பண்ண பிறகு நான் கொஞ்சமாக மைதா மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ப்ரெட் ஒட்டுறதுக்காக. அது சைடில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்ன் ஷேப்புக்கு அதை அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் எடுத்து அது உள்ளே வச்சு ஓவர்லோட் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண பிறகு சைடில் அதேமாரி மைதா மாவு வச்சு அழகாக ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப க்யூட்டான பிரெட் சமோசா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நான் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா கரெக்டாக ஸ்டிக் ஆகும். இதேமாரி ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங் வச்சு அந்த பேஸ்ட்டை சைடு ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம சமோசா ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டியதான், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா பவுடர் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டரி பேஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நீங்கள் நல்லா இதை கோட் பண்ணிக்கோங்க. அது கோட் பண்ண பிறகு அதை அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் எந்த ப்ரெட் க்ரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிக்கோங்க. அதை எல்லா சைடும் ஈவனாக கோட் ஆகட்டும். இதை நீங்கள் எல்லாம் ஈக்குவலாக கோட் பண்ணி ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1 வீக் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. எப்போ தேவைப்படுதோ அதை எடுத்து வெளியே வச்சு நீங்கள் அழகாக அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்தமாரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாட்டான ஆயிலில் நல்ல எண்ணெய் சூடு வந்த பிறகு அந்த ஃப்ளேமை மீடியம் ஆக்கின பிறகு நீங்கள் இந்த ப்ரெட் சமோசாவை போடுங்க. ரொம்ப ஹாட் ஆயிலாக இருந்தாலும் வேகமாக ப்ரெட்டு கரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆயிலை. அதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்த பிறகு 1 by 1 போட்டு அழகாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறுசாக ப்ரெட்டை போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிடிச்சிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மைதா வாட்டரில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண பிறகு தான் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எவ்வளோ க்ரீமியாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Thank you for watching my video. Thank you.